எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இறுதியாக நாம் இறைவனை பற்றி, இறைவனுடைய சில இலக்கணத்தை பற்றி மனிதர்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் இறைவனை புரிந்து கொள்வார்களானால் அது அவர்களுக்கு அதிக நன்மை தரக்கூடியது. அந்த வகையிலே இஸ்லாம் தனித்து விளங்குது என்பதற்கு சில இறைவனுடைய இலக்கணங்களை பார்த்தோம். இறைவனை பற்றி அறிமுகம் செய்கிற போது இஸ்லாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறது. நீங்க இறைவன் ஒருத்தனை ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அவன் தாய் தந்தை இல்லாதவனாக, புள்ள குட்டிகள் இல்லாதவனாக, மனைவி இல்லாதவனாக, அண்ணன் தம்பிகள் இல்லாதவனாக, மொத்தத்தில் சொல்ல போனால் தனித்தவனாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் இறைவனை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், கடவுள் என்று சொல்ல நம்பக்கூடியவர்களுக்கு என்ன செய்யறாங்க? இவர் தான் கடவுள், இவர் கடவுளுக்கு தந்தை என்று சொல்கிறார்கள். இவர் தான் கடவுள், இவர் கடவுளுக்கு தாய் என்று சொல்கிறார்கள். அப்ப கடவுளுக்கு தாய் தந்தை என்று இருப்பார்களேயானால் இந்த கடவுளுக்கு முன்னாடியே அந்த தாய் தந்தை இருக்கிறாங்க. அப்ப அந்த தாய் தந்தைய கடவுள் படைக்கலன்னு அர்த்தம். கடவுள் இவர் தான் கடவுள், ஒரு ஆளை கடவுள்னு காட்டுனா அவர் தான் ஸ்டார்டிங், அவர் தான் முதல் ஆளா இருக்கணுமே தவிர அவருக்கு முந்தி 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த 2 பேர் படைச்சது யாரு? கடவுளை இவர் பெற்றெடுத்துட்டாரு. சரி, கடவுள் மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. கடவுளுக்கு தகப்பனார் இருந்தாலும் தகப்பனார் யார் படைச்சா? அவருடைய தாயாரை யார் படைச்சா? யார் படைச்சாலும் இன்னொரு கடவுள் உண்டாயிருதா இல்லையா? அப்ப கடவுளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் இறைவன் என்று நீங்கள் நம்பினால் புள்ள குட்டி இல்ல, அவனுக்கு மனைவி மக்கள் இல்ல, தாய் தந்தை இல்லை என்பதையும் சேர்த்து நீங்கள் நம்ப வேண்டும். இப்ப அது தாய் தந்தை இருந்தாலும் அது கடவுள் தன்மைக்கு எதிரானது. கடவுளுங்கிற கான்செப்ட் அடிபட்டு போயிடும், போலியா போயிடும். கடவுள்னா என்ன? அனைத்தையும் படைத்தவர் ஒரு பக்கம் சொல்றோம், இவர் தான் கடவுளுக்கு தந்தைன்னு இன்னொரு பக்கம் சொல்றோம். அதுல இருந்து நம்மளுக்கு மறுத்துக்கிறோம். நம்ம எடுத்து வைக்கிற வாதத்தை நாமே என்ன செஞ்சிடறோம்? ஆமா, கடவுள் இவங்களை படைக்கல, அவங்க தான் இவரை படைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துடுது. அதே மாதிரி கடவுளுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றோம் வைங்க, அது கூட ஒரு சரியான அடிப்படையா இருக்காது. ஏன்? பிள்ளைகள் யாருக்கு தேவைப்படும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். யாருக்கு புள்ள தேவைப்படும்? நம்ம மனிதர்கள் நம்ம புள்ள வேணும்னு ஆசைப்படுறோம். எதுக்காக ஆசைப்படுறோம்? நம்முடைய வயசு காலத்துல நம்ம கடையை நம்மளே நிர்வகிக்க முடியாது, நம்ம குடும்பத்தை நம்மளே காப்பாற்ற முடியாது, நம்ம சம்பாத்தியம் மட்டுமே குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு போதுமானதா இருக்காது. நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா, அவன் கூடமான ஒத்தாசையா இருந்தா நம்முடைய சிரமங்களை அவனும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிடுவானே அப்படிங்கிறதுக்காக புள்ள வேணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கட்டத்தில் அறவே செயல்பட முடியாம படுத்த படுக்கையா கிடந்துருவோம். அந்த நேரத்தில் நமக்கு பிள்ளைன்னு ஒண்ணு இருந்தா, நம்ம பாசத்தை ஊட்டி வளர்த்து இருந்தா அவன் நமக்கு பாசம் ஊட்டுவான்ல, நம்மளை வளர்ப்பான்ல என்பதற்காக வேண்டி என்ன செய்யறோம்? பிள்ளைய விரும்புற காரணம். மனிதர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு வாரிசு வேணும், 2-3 வாரிசு வேணும் விரும்புற காரணம் என்னன்னு கேட்டா, நமக்கு பிள்ளைகள் இருக்குமே ஆனால் நம்முடைய கஷ்ட காலத்தில் என்ன செய்வாங்க? அவங்க உதவுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் செய்யறோம். அதே போல கஷ்டப்பட்டு நம்ம நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம். நம்ம சம்பாரிச்சு நம்மளே வாழ போறது இல்ல, நம்ம போய் சேர்ந்துருவோம். நம்ம சம்பாரிச்சதை எவனும் தின்னுட்டு போறதுக்கு நம்மிடமிருந்து உருவான ஒருத்தன் சாப்பிட்டா மனசுக்கு நிறைவா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிள்ளைய விரும்புறோம். 3 காரணம் தானே விரும்புறோம். பிள்ளைகளை விரும்புவது நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள்ல துணையா நிக்கிறது ஒண்ணு, நம்முடைய தள்ளாமையில நம்முடைய முதுமையில நம்மளை அவன் கவனிப்பாங்கிறது ஒண்ணு, நாம சம்பாதித்தது யாருக்கு கிடைக்கட்டும், நம்மிலிருந்து உருவான சந்ததி கிடைக்கட்டுமே என்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் பிள்ளை வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. எப்படி? நம்ம சாவவே மாட்டோம், நம்ம முதுமை அடையவே மாட்டோம், என்றைக்கும் 16ஆவே இருப்போம், அல்ல என்றைக்குமே 25 வயசு இப்படித்தான் இருப்போம் அப்படின்ற நிலையில இருந்தால் ஒரு காலத்திலையும் நமக்கு மரணமே வராது. ஒரு காலத்திலையும் 25 வயசை தாண்டி இன்னொரு நிலைக்கு நம்ம வரவே மாட்டோம். அப்படி நம்ம திடகாத்திரமா அதே ஸ்பிரிட்டோட, அதே வேகத்தோட, அதே உடல் கட்டோட, வலுவோட, அழகோட நாம இருப்போம் என்று இருந்தால் எவனாச்சும் பிள்ளை விரும்புவானா? ஜாலியா அவன் பாட்டு இருந்துட்டு இருப்பானே, அவன் சாவ போறது இல்ல, அவனை காப்பாற்ற வேண்டிய தேவையும் கிடையாது, முதுமை அடைய போறது இல்ல. அப்ப பிள்ளைய நம்ம ஆசைப்பட மாட்டோம். அப்ப ஆசைப்படுவதற்கெல்லாம் என்ன காரணம்?
நம்ம செத்துருவோம், அது காரணம். நம்ம முதுமை அடைஞ்சிருவோம், அது காரணம். நம்ம பலவீனம் அடைஞ்சிருவோம், அது காரணம். இப்ப இறைவனுக்கு புள்ளன்னா இப்ப இறைவன் செத்துருவானா? எதுக்கு புள்ள இறைவனுக்கு? கடவுளுக்கு எதுக்கு புள்ள? நம்ம செத்துருவோம், அதுக்காக வேண்டி புள்ள வேணும். கடவுள் சாவ போறது இல்ல. நம்ம கிழவனா போயிருவோம், கிழவியா போயிருவோம், புள்ள வேணும். இறைவன் கிழவனா போயிருவானா? போங்கப்பா, முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, யாராவது துணையா இருந்தா தான் என்ன செய்ய முடியும், அந்த காரியத்தை என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில இறைவன் இருப்பானா? அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு முதுமையும் கிடையாது, அவனுக்கு நோயும் கிடையாது, விட்டுட்டு போறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் தான் கடைசி வரைக்கும் இருக்க போறான், அவன் தான் கடைசி வரைக்கும் நிர்வகிக்க போறான். இப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடியவனுக்கு எதுக்கு புள்ள? சாதாரண விஷயம். அதனால இறைவனுக்கு பிள்ளை என்று நம்புறதுனாலதான் நிறைய கடவுள்கள் உருவாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இன்னொன்னு நீங்க பார்க்கலாம், இந்த மனிதன் இருக்கான்ல, மனிதன் 2 பேரை தான் கடவுள் படைச்சார். இந்த 2 பேர் தான் இன்னைக்கு 650 700 கோடி மக்களாக நம்ம பெருகி இருக்கிறோம். நம்மளே இம்புட்டு பெருகிட்டோம்னு சொன்னா கடவுளும் புள்ள பெத்தார்ந்து வைங்க, அப்ப கடவுள் எத்தனை இருக்கணும்? நம்மளே இந்த போடு 2 பேரை 700 கோடி ஆக்கி இருக்கிறோம்னு சொன்னா, இப்ப கடவுள் பிள்ளை பெற்றிருந்தாருன்னு சொன்னா ஒரு 7000 70000 7 லட்சம் கடவுள் இருக்கணுமே. 7 லட்சம் பிள்ளைகள் பெற்றிருப்பாரு அவர். நமக்கே முடியும்னு சொன்னா இப்ப கடவுள் நமக்கு எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறாரு. அதாவது இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், அப்பதான் அவர் இருக்கிறாரு. இந்த மனித குலத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் இருந்தார்ல, அதுக்கு முந்தைய லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்ல, அவர் 4 பிள்ளையை பெற்றார்னா அந்த 4 பிள்ளைய இன்னொரு 4 பிள்ளையை பெற்றான்னு சொன்னா இப்படி 16 ஆகி அந்த 16 பேர் 4 பேரை பெற்றான்னு 64 ஆகி போய் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இன்னைக்கு உலகத்துல கடவுள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும்னு கேட்டா ஒரு ஆளுக்கு 1 கோடி இருக்கணும். நமக்கு மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கணும்? எனக்கு 1 கோடி கடவுள் பிரிச்சுக்கலாம், அவ்வளவு இருக்கணும். கடவுளை பங்கு போட நினைச்சோம்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு எவ்வளவு கடவுள் வந்துடும்? ஒரு நபருக்கு 1 கோடின்னு பங்கு வச்சா கூட கடவுள் மிச்சமா இருப்பார். அவ்வளவு உருவாகி இருக்கணும். அப்ப இதெல்லாம் நடக்குதா? அப்படி இருக்குதா? அப்ப கடவுளுக்கு புள்ள பிறக்கிறதுங்கிற ஒரு கான்செப்டே தேவை கிடையாது. இது நல்லா விளங்குகிறது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி நம்புங்க. வகாலு, குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. வகாலு தஹதல்லாஹு வலதன், இறைவன் பிள்ளையை வைத்திருக்கிறான், பிள்ளை பெற்று விட்டான் என்றவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானா, அவன் தூய்மையானவன், இந்த மாதிரியான அசிங்கங்களில் இருந்து அவன் தூய்மையானவன். வல்லஹு மாபி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உடமையான பொருள்களை தவிர அவனுக்கு பிறந்தவை அல்ல. இப்ப இது நமக்கு உடமையான பொருள், இது என் புள்ளன்னு சொல்ல முடியுமா? இது நமக்கு உடமையான பொருள், இது என் புள்ளன்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த மனுஷன் அல்லாஹ்வுக்கு உடமையான ஒரு பொருள் மாதிரி. நமக்கு எப்படி இந்த மைக்கோ, நமக்கு எப்படி இந்த பேனாவோ, நமக்கு எப்படி நம்ம வளர்க்கிற ஆடோ, நமக்கு எப்படி நம்ம வளர்க்கிற கோழி நமக்கு சொந்தம்ங்கிறோமோ, அந்த பார்வையில பார்த்தோம்னா அல்லாஹ்வுக்கு நம்ம யாரு? நம்ம ஒரு பேனா மாதிரி, நம்ம ஒரு பென்சில் மாதிரி, நம்ம ஒரு பொருள் மாதிரி, மெட்டீரியல் மாதிரி, அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க எல்லாருமே என்னால் தயாரிக்கப்பட்ட ஆளுங்க. இப்ப நம்மளால் பேனா தயாரிக்கப்பட்டதுனால தானே நம்ம பொருள்னு சொல்றோம். நம்மிலிருந்து உண்டானதை புள்ளங்கிறோம். எப்படி நம்ம பிரிக்கிறோம்? நம்மிலிருந்தே உண்டானால் அதுக்கு பேர் புள்ளங்கிறோம். நம்ம தயாரிச்சோம்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யறோம்? நமக்கு சொந்தமான உடைமைங்கிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையில உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு உடைமையா புள்ளையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அனைத்தும் என்னுடைய உடைமை. எந்த மகானை கொண்டுட்டு வா, எந்த நபிமார்களை கொண்டுட்டு வா, எந்த பெரியாரை கொண்டுட்டு வா, அவங்க எல்லாம் யாரு? நீங்க ஆடு மாடு மாதிரி, எனக்கு நீங்க ஆடு மாடு, அவ்வளவுதான். அப்படி பேரும் நீங்க எல்லாருமே நான் தயாரித்து விட்டிருக்கக்கூடிய பொருள்கள், பொருளுடைய தகுதி தான் உங்களுக்கு இருக்கிறது. அதெல்லாம் என்ன